இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. தனிமையில் இருக்கிற நிறைய பேர் பண்றது, பகல்ல சிரிச்சிட்டு இரவுல நான் தனியா இருக்கேங்கிற ஃபீலிங்ல இன்னும் தனிமையை அதிகப்படுத்திக்கிறாங்க. இந்த உலகத்துல யாருமே தனியா இல்லை. ஆனா நாம் அதை உணரதே இல்லை. தனக்குள்ளே உடைந்து அழுது கொண்டு ஓரமாக நிற்கின்ற மனிதர்கள் இங்கு ஏராளம். நீங்களும் அப்படி யோசிக்கிற மனிதரா? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த உலகத்துல தனியா எல்லாம் இல்லை. இந்த இயற்கை உங்களுக்காகத்தான் இருக்கிறது. அவ்வளோ ஈஸியா உங்களை தனித்து விட்டு விடாது. நம் கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்த இயற்கை நம்மை காதலித்து கொண்டு தான் இருக்கும். காலையில சூரியன் உதிக்கிறதும், பூக்கள் பூக்கிறதும், பறவைகள் கத்துறதும், ராத்திரியில நிலா வர்றதும், நட்சத்திரங்கள் தென்படுறதும்னு குட்டி குட்டியான பூச்சிகள் உங்கள் காதோரத்தில் ரீங்காரம் இடுவதும் உங்களுக்காகத்தான். ஏன் அது உங்களுக்கு புரிவதில்லை? இங்க நாம தனியா இல்லை. முதலில் அந்த கற்பனையை விட்டு விடுங்கள். இந்த இயற்கையின் படைப்பு என்றாவது ரசித்திருக்கிறீர்களா? வண்ணம், வடிவம், மனம், சங்கீதம் என்று எண்ணற்ற இன்புறுகின்ற சூழல்கள் எல்லாம் உங்களுக்காக படைக்கப்பட்டவைதானே. இவை எப்போது உங்களை வெறுத்தது? நீங்க தான் அவர்களை கவனிக்க மறக்கிறீர்கள். கொஞ்சம் உங்களுடைய பார்வையை விசாலப்படுத்துங்கள். உங்களுக்காக எண்ணற்ற உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது என்ற எண்ணம் உங்களுக்காக வரும். இந்த பிரபஞ்சமே நமக்காகத்தான் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். கண்களில் கண்ணீர், உதட்டில் போலி புன்னகை, தொண்டையில் வறட்சி, மனதிலே ஏக்கம், வயிற்றில் பசி, வாழ்க்கையில் துன்பம், இந்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் வாழ்க்கை எனக்கு மிச்சம் இருக்கிறது என்று நம்பிக்கையோடு வாழ்கின்ற மனிதர்கள் எங்கள் ஏராளம். அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.